இன்னொன்று சொல்லிக்குவீங்க, ஏய் அது நம்ம காசு, நம்ம தான் வாங்கணும் ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுவீங்க, நம்ம வாங்கலைனாலும் வேற எவனாவது வாங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம பேரை சொல்லி அவன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. எவனோ அடிச்சுட்டு போறான், எவன் வந்து நீ ஏன் எவனை கையில வாங்குற? எமன் எவன் வீட்டுல வேணாலும் இருக்கட்டும், உன் வீட்டுக்கு எமன் வேண்டாம்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்றன்னா விசேஷமான எமனை வீட்டுக்கு அழைக்கிற. நான் என்ன சொல்றேன்னா உங்க கிளை செயலாளர் வீட்டுக்கே எமனை வச்சிருங்க. நீ எவனை கூட்டிட்டு வராத, சிவனை கூட்டிட்டு வா வீட்டுக்கு. அவன் என்ன பண்ணுவானா, உனக்கு ஒண்ணு அவன் பார்த்துக்குவான், வேற எவனும் சோறு போட வேண்டாம். நீ உண்மையா சிவன் அடியாரா இரு, உனக்கு நான் சோறு போட வருவேன். இதுதான் சத்தியம், இது உண்மை. சிவனை நினைத்தவன் எவனும் வந்து பட்டினியாக சாக மாட்டாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு காலைல எந்த வேலைக்கும் போக வேண்டாம், 10 நாள் சிவனை நினைங்க. சிவன் சோறு போடலைன்னா என் கழுத்து அறுத்து உங்க கையில கொடுத்தார். இது உண்மையை சொல்றேன், பொய் கிடையாது. ஏன்னா எல்லாரோட ரொம்ப ரோசக்காரன், ரொம்ப கோபக்காரன், பர்ஃபெக்ட் ஆள் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு எனி டைம் கண்காணிப்பாளர்னு அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு பேரே நெற்றிக்கண். அவன் வந்து நடுநிலைவாதின்னு பேரு. சத்தியம், தர்மம், நேர்மை, உண்மை, அந்த இதுக்கெல்லாம் யாரானா அவன் தான் கடவுள். கருணையிலாம் வேலை செய்ய மாட்டான், அந்த நிஜம் இருந்தா உண்மையிலே வருவான். அதுதான் விஷயம்.